Hi children, in the video number 4.3 exterior angles. So exterior angles na என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். We know that any triangle is made up of 3 vertices, 3 sides and 3 angles. Now observe the triangle given in figure 4.9. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்னால் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், 3 சைடு இருக்கும், 3 வெர்டிசஸ் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு, இது ட்ரையாங்கிள் தான். பட் இங்கே பாருங்கள், பியிலிருந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, டி அப்படின்ட்டு ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் லைன். சரியா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஆங்கிள் மேக் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்கிறோம். In triangle ABC, the side AB is extended to D. Observe angle CBD, which is formed by the side BC and BD. ஸோ இந்த பிக்சரில் இந்த பிங்கிற லைன் வந்து எக்ஸ்டெண்டட் ஆகிருக்கு டின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. அந்த ஆங்கிள் நம்ம எப்படின்னு சொல்லலாம், சிபிடி. ஸோ அப்போ இதனோட சைடு என்ன வரும், சிபிங்கிறது ஒரு சைடு, பிடிங்கிறது அனதர் சைடு. Angle CBD is known as the exterior angle of triangle ABC at B. ஸோ அப்போது இது எந்த ஆங்கிளிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, பிங்கிற ஆங்கிளிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த பிடிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எதுக்கு அப்படின்னா இந்த ஏபிசி. இந்த ஏபிசிக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்னது, இந்த பிடிங்கிற அப்படின்ற ஆங்கிள். அதாவது இந்த சிபிடி அப்படிங்கிற ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரியா? சிபிடி. ஓகே, we can observe that triangle ABC and triangle angle CBD are adjacent and they form a linear pair. ஸோ அப்போ இந்த 2 ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, ஆங்கிள் வந்து ஏபிசியும் இந்த ஆங்கிள் ஏபிசியும் சிபிடியும் எப்படி இருக்குது அப்படின்னா அட்ஜசன்ட் லைனாக இருக்குது. சரியா? ஸோ அட்ஜசன்ட் லைனாக இருக்கிறனால இது என்ன சொல்லலாம் அப்படின்னா லீனியர் பேர். அதாவது லீனியர் பேர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கும். ஸோ அங்கே 2 ஆங்கிள்ஸ் மேக் ஆகும். அந்த 2 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 டிகிரி வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் பேர் அப்படின்னு சொல்கிறோம். Besides the other 2 angles, namely angle CAB and angle ACB are non-adjacent angles to CBD. ஸோ அதில் வந்து CABயும் ACBயும் நான் அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, இப்படி இருக்கா, ABCD. இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள் எது சொன்னோம் அப்படின்னா இது 2வும் அட்ஜசன்ட் ஆங்கிள், ஏபிசியும் சிபிடி வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். ஆனால் நான் அட்ஜசன்ட்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சிஏபியும் ஏசிபியும். சரியா? ஸோ சிஏபி அண்ட் தென் ஏசிபி இது ரெண்டும் என்ன அப்படின்னா நான் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் டு சிபிடி. இந்த ஆங்கிள்ஸ்க்கு நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் கால்டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது இந்த 2 ஆங்கிள்ஸை, சரியா, இந்த ஏங்கிற ஆங்கிளும் இந்த சிங்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் லீனியராக இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது 2 ஆங்கிள்ஸு, இந்த ஏவையும் சியும் நம்ம இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் டு சிபிடி. இந்த சிபிடி இந்த ஆங்கிள்ஸுக்கு வந்து இது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். In triangle ABC, we can also extend the sides BC to E and CA to F to form exterior angle at C and A. இப்போ எப்படி பியிலிருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகி டி வந்ததோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிசியிலிருந்து எக்ஸ்டெண்ட் டு பிசி டு இ அண்ட் சிஏ டு எஃப். அதாவது சிஏலிருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ண எக்ஸ்டெண்ட் ஆகுறோம், அதே மாதிரி இந்த பக்கம் ஏபியிலேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரியா? ஸோ அது நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆக்டிவிட்டியில் பாரு. ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் கண்ணே. இப்போ பாரு, QOP
சரியா, அதாவது PQO அப்படின்ற ஒரு லைன் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ்க்குமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது பாரு. இப்போ Pக்கு என்ன இருக்குது? எஸ் இருக்குது. Qக்கு என்ன இருக்குது? T இருக்குது. ஆருக்கு என்ன இருக்குது? ஓக்கு என்ன இருக்குது? ஆர் இருக்குது. சரியா, இப்போ இந்த 3 ஆங்கிள்ஸ்க்குமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது. இப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் லிஸ்ட் ஆல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தட் ஆர் ஷோன் பிலோ. ஸோ இப்போ இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட்டு பிக்சருக்கு பாரு. இப்போ ஆறுங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிளா? ஸோ ஆறுங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா இதுக்கு இன்டீரியர் ஆப்போசிட் 2 ஆங்கிள்ஸ் என்ன வரும் அப்படின்னா சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் என்ன வரும்? இப்போ ஆர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னென்ன வரும்? இந்த Q, இந்த S. சரியா, இப்போ Q ப்ளஸ் எஸ். ஓகேவா? ஸோ Q ப்ளஸ் எஸ் இஸ் த இன்டீரியர் ஆங்கிள். இந்த ஆருக்கு வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்னென்ன வரும்? Qவும் Pயும். இப்போ இந்த Tக்கு என்ன வரும்? T வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இல்லையா? ஸோ அதை எழுதிக்கணும் நீங்கள் அங்கே. Tங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னென்ன வரும்? இந்த O வரும், இந்த P வரும். சரியா, ஸோ அப்போ O ப்ளஸ் P. நெக்ஸ்ட் அதே மாதிரியே இப்போ எஸ்ஸுக்கு சொல்லுங்கள். இப்போ எஸ்ஸுங்கிற ஆங்கிள் இங்கே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னென்ன வரும்? எஸ்ஸுக்கு வந்து ஆப்போசிட் ஆங்கிள் என்ன வரும்? இந்த O வரும், இந்த Q வரும். ஸோ இப்போ O ப்ளஸ் Q. ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிளை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் 2 ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை 2வையும் நீங்கள் ஆட் பண்ணால் அது வந்து ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரியே செகண்ட் பிக்சருக்கு நீங்கள் எழுதணும் புக்கில். From the above activity, we observe that an exterior angle of a triangle is equal to sum of its interior opposite angle. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது இப்போ இங்கே பாரு, ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு எதுக்கு அப்படின்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது இந்த B ப்ளஸ் C இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. X இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் C. சரியா, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து அந்த இன்டீரியர் 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதா? இதுதான் மெயின் கான்செப்ட். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதை வந்து இப்போ ப்ரூஃப் பண்ணுறோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப் in triangle ABC, consider the angles at A, B and C as small a, small b and small c respectively, and take exterior angle A at A, B and C as XYZ respectively. ஸோ இப்போது ABC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னா கேபிட்டல் ஏக்கு ஸ்மால் ஏ, கேபிட்டல் பிக்கு ஸ்மால் பி, இங்கே வந்து ஸ்மால் சி, இது எல்லாமே ஆங்கிள்ஸு. இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன எடுத்திருக்காங்க? இப்போ ஏக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்னா எக்ஸு, பிக்கு வந்து என்னென்னா ஒய், சிக்கு வந்து என்னென்னா இசட்டு. சரியா, ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். வெளியே இருக்குது இல்லையா, அது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். உள்ளார் இருக்கிறது இன்டீரியர் ஆங்கிள். ஏபிசிங்கிறது இன்டீரியர் ஆங்கிள், XYZங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இப்போது we are going to prove x is equal to b plus c. அதாவது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தானே ஸ்மால் எக்ஸு, இது வந்து ஈக்குவல் டு இந்த இன்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள் என்னது, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, b plus c. அப்போ x is equal to b plus c. அதே மாதிரி இப்போ ஒய்க்கு வந்து என்ன வரும், a plus z, இசட்டுக்கு என்ன வரும், a plus b. ஸோ இதை தான் இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த லைன் ஃபஸ்ட்டு ஏக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் ஏ இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அது லீனியர் பேர்னு என்ன சொன்னேன், 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், சப்ளிமெண்ட்ரி வரணும், அதாவது 180 டிகிரி வரணும். சரியா, ஸோ அப்போ இங்கே 2 ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு வெர்டிக்கல் லைனு. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஏ, அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 180 டிகிரி. இது வந்து ஏக்கு. அதே மாதிரி இப்போ சிக்கு என்ன வரும், சி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி.
அதே மாதிரி இங்கே பிக்கு என்ன வரும், ஒய் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. சரியா? ஸோ அப்போ இப்போ 3 ஆங்கிள்ஸ்க்குமே எழுதணும். இப்போ ஏ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரினா இப்போ எக்ஸை மட்டும் நம்மளுக்கு வேணும். எக்ஸை வச்சுட்டு ஏவை இந்த பக்கம் கொண்டு வா. 180 டிகிரி மைனஸ் ஏ இல்லையா? ஸோ இப்போ எக்ஸுக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நவ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன 180 டிகிரி. ஸோ அப்போ அதில் இப்போது இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துரு. 180 டிகிரி மைனஸ் ஏ, பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஏ. இது வந்து ஈக்குவேஷன் 2. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 1 and 2. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2லேருந்து இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடு பாரு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க. 180 டிகிரி மைனஸ் ஏ, 180 டிகிரி மைனஸ் ஏ. ஸோ அப்போ இதிலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. ஸோ கம்பேர் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. In the same way we can prove the result for other exterior angle. இப்போ இதே மாதிரி தான் x is equal to a plus b கண்டுபிடிச்சு இல்லையா, b plus c அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் y is equal to அந்த sum of exterior angle கண்டுபிடிக்கிறது. சரியா? Next we prove this result as below. Since the angles on a straight line is 180 degree, a plus x is equal to 180 degree. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஏங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 180 டிகிரி இல்லையா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் 180 டிகிரி மைனஸ் ஏ. இது வந்து நம்ம அங்கே ஈக்குவேஷன்லேயே பார்த்தோம். அதே மாதிரி இப்போ எக்ஸு கண்டுபிடிச்ச மாதிரியே தான் ஒய்க்கு என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் பி வருமா? அதே மாதிரி இசட்டுக்கு என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் சி. சரியா? ஸோ எக்ஸ்ஒய் இசட் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3யுமே நம்ம ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஆட் பண்ண என்ன வருது, 180 டிகிரி மைனஸ் ஏ, 180 டிகிரி மைனஸ் பி ப்ளஸ் 180 டிகிரி மைனஸ் சி. ஸோ அப்போ 183யும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 540 வருது. இங்கே வந்து மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ அப்போ மைனஸ் மட்டும் காமனாக எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரின்னு தெரியும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக 180 டிகிரி போட்டுக்கிறீங்க. இப்போ 540லேருந்து 180 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 360 டிகிரி வருது. Hence the sum of all exterior angles of a triangle is 360 degree. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த சம் ஆஃப் 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 360 டிகிரி. ஏன்னா நம்மளுக்கு பாரு இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி மேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் மேக் ஆகிடுதா. ஸோ அப்போ சர்க்கிளோட மெஷர்மெண்ட் என்னது, 360 டிகிரி. சரியா? Therefore, the properties of exterior angles gives us the following 2 result. ஸோ ஃப்ரம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த 2 ரிசல்ட் கிடைக்குது. இந்த 2 ரிசல்ட் வச்சு தான் இப்போ நம்ம சம்ஸ் போட போகிறோம். An exterior angle of a triangle is equal to the sum of its interior angle. ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருந்தது அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும் இன்டீரியரில் இருக்கிற ஆப்போசிட் 2 ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவல். The sum of exterior angles of a triangle is 360 degree. அதாவது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆங்கிள்ஸ் கிடைக்கும், 360 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 ரிசல்ட் ரொம்ப முக்கியம், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அது இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். In triangle PQR, find the exterior angle SRQ. ஸோ இப்போ SRQ அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ SRQ அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இல்லையா, எக்ஸு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுங்கிறது இங்கே என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 38 டிகிரி ப்ளஸ் 44 டிகிரி. ஸோ அவங்களே அங்கே ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஆங்கிள்ஸையும் நீ ஆட் பண்ணால் போதும்.
நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே நம்மளுக்கு தேவை, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இன்டீரியரில் ஆப்போசிட் ஆங்கிள் என்னென்ன இருக்குது, 38 டிகிரி 44 டிகிரி. ஸோ அப்போ x is equal to 38 டிகிரி ப்ளஸ் 44 டிகிரி ஈக்குவல் டு 82 டிகிரி. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 82 டிகிரி. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்னது, 82 டிகிரி. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.6, இன் ட்ரையாங்கிள் LMN, LM வந்து எக்ஸ்டெண்டட் O, ஒரு ட்ரையாங்கிள் LMN கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த NM வந்து எக்ஸ்டெண்டட் ஆகுது, சரி LM வந்து எக்ஸ்டெண்டட் ஆகுது. ஸோ என்ன ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மேக் ஆகுது Y அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஆங்கிள் L வந்து என்னென்னா 62 டிகிரி, ஆங்கிள் N வந்து 31 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபைண்ட் NMO, அதாவது இந்த ஆங்கிள் M வந்து என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ NMO என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே ஒரு ஒய்ங்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அப்போ இதுக்கு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் என்ன வரும், 62 ப்ளஸ் 31. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 62 டிகிரி ப்ளஸ் 31 ஈக்குவல் டு என்ன ஆட் பண்ண என்ன வரும், 93 டிகிரி. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு இன்டீரியர் டு ஆப்போசிட் ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது, 93 டிகிரி. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம இந்த சம்மே போட்டுட்டு வரோம், எல்லா சம்மையும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.7, in the triangle ABC shown in the figure find the angle Z. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் Z ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. இப்போ பிஃபோர் கொஷினில் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுக்கல, ஆனால் இந்த கொஷினில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்டீரியர் ஆங்கிள் பாருங்கள், ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, இன்னொரு ஆங்கிள் இல்லை. ஸோ அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா. ஸோ அப்போ 135 ஈக்குவல் டு Z ப்ளஸ் 40 டிகிரி. அப்போ நம்மளுக்கு இந்த Z தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் 40 டிகிரி ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40 டிகிரியை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு Z ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 135 டிகிரி. இப்போ நம்மளுக்கு Z மட்டும்தான் வேணும், சரியா. ஸோ அப்போ 135 வச்சுட்டு இந்த 40யை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, -40 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன வரும், 135ஓட 40 டிகிரியை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 95 டிகிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ வந்து என்னது, 95 டிகிரி. ஸோ இப்போ இன்டீரியர் ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்னொரு ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த அனதர் ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.8, in the given isosceles triangle IJK figure 4.15 இங்கே பாரு IJK கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 120 டிகிரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இங்கே இன்டீரியர் ஆங்கிள் அவங்க கொடுக்கல, எக்ஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கான்செப்ட் என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளா. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது, 128 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, எக்ஸு. ஸோ அப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸையே நம்ம எடுத்து ஆட் பண்ணுறோம். நம்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நம்பர் இல்லைனா இந்த வேரியபிள் எடுத்து போட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், 2x. இப்போ நம்மளுக்கு 2x இஸ் ஈக்குவல் டு 128 டிகிரி. இப்போ நம்மளுக்கு எக்ஸு தான் வேணும். இந்த 2வை ரைட் ஹேண்ட் சைடு போனால் டிவைடில் வந்துடும் இல்லையா. ஸோ 2வை டிவைட் பண்ண 1 2s are 2, 6 2s are 12, 4 2s are 8. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 டிகிரி, சரியா. ஸோ அப்போ இந்த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் என்னென்ன வரும், 64 டிகிரி 64 டிகிரி. புரியுதா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.9, with the given data in the figure 4.16
ஃபைண்ட் ஆங்கிள் UWY. வாட் டு யூ இன்ஃபர் அபவுட் XWV? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் UWY. ஸோ இந்த யூவும் WY இந்த ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 6y + 2 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு XWY அப்படி என்ன அப்போ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த XWY இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 6y + 2 அப்படின்ட்டு. இப்போ அனதர் ஆங்கிள் இங்கே நம்மளுக்கு தெரியாது. சரியா? இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா லீனியர் பேர். ஓகேவா? ஸோ அப்போ லீனியர் பேர் அப்படின்னா எவ்வளோ டிகிரி வரும்? 180 டிகிரி இல்லையா? ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒய் இங்கே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த கான்செப்ட். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்னது ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ அப்போ சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்னால் இப்போ 6y + 2 வந்து ஈக்குவல் டு இந்த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்குது 26 + 36. சரியா? ஸோ அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 62 டிகிரி வருது. இப்போ 6y + 2 ஈக்குவல் டு 62 டிகிரி. இப்போ நம்மளுக்கு இந்த ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும்? இப்போ 6y வச்சுட்டு இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போ. ஸோ அப்போ 62 டிகிரி - 2 டிகிரி அப்போ என்ன வரும்? 60 டிகிரி வரும். 62ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 60. இப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு இந்த 6 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வா. ஸோ கொண்டு வந்து என்ன வரும்? மல்டிபிள் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் டிவைடில் ஆகிடும். ஸோ 1 6 are 6, 10 6 are 60. அப்போ y = என்ன வரும் அப்படின்னா 10 டிகிரி. அப்போ 6y + 2 இப்போ y வந்து நம்மளுக்கு 10 அப்படின்னா இப்போ அங்கே நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. 6 × y. ஸோ 6 × 10 60 + 2 வந்து என்ன வரும்? 62 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 62 டிகிரி. சரியா? ஸோ அப்போ y = 10 டிகிரி. அப்போ அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன வரும் அப்படின்னா 6y + 2 அப்படின்னா 62 டிகிரி. அந்த வேல்யூவில் 6y + 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ we can conclude that அப்போ அந்த 2 ஆங்கிள்ஸு ஆங்கிள் XWV = UWY because there are vertically opposite angles are as well as exterior angle. சரியா? vertically opposite angle as well as exterior angles. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸில் சம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன சம் அப்படின்னா கொஷின் நம்பர் 11 போடணும், 12 போடணும். சரியா? 11 12 13. ஸோ இப்போ 11th கொஷின் பாருங்கள் சொல்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் MNOன்னு இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் MNOன்னு இருக்குது. இதில் வந்து என்னங்கிறது என்னது 90 டிகிரி. ஸோ அப்போ 90 டிகிரினா இந்த ட்ரையாங்கிள் வராது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? n வந்து 90 டிகிரி. MO இஸ் எக்ஸ்டெண்டட் டு P. சரியா? இப்போ இது M, இது NO. ஸோ இப்போ இந்த MO வந்து எக்ஸ்டெண்டட் ஆகுது. சரியா? இதில் Pங்கிற பாயிண்டில். அப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா NOP. ஸோ NOPங்கிறது என்னது அப்படின்னா 128 டிகிரி. அதாவது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 128 டிகிரி. ஃபைண்ட் த அதர் 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் MNO. ஸோ இப்போ நீங்கள் அதர் 2 ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போது நீங்கள் அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நீங்கள் போடணும். சேம் அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் 12th சம்மும். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்து இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு 13 சம்மும் அதே மாதிரி தான். ட்ரையாங்கிள் MN இஸ் எக்ஸ்டெண்டட் O. ஆங்கிள் L வந்து 100 - x. ஒரு ட்ரையாங்கிளில் L வந்து 100 - x. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு M வந்து 2x. N வந்து 6x - 5. இப்போ 3 ஆங்கிள்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 3 ஆங்கிள்ஸுமே கொடுத்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து MN வந்து எக்ஸ்டெண்டட் டு O.
ஓகே. ஸோ அப்போ இதில் நீங்கள் எக்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த சம்ஸ் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் கண்ணு. ஸோ இப்போ என்னென்ன சம் சொன்னேன், 11, 12, 13 சரியா. இதில் இந்த 3 சம் மட்டும் போட்டால் போதும். ஓகே.